அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷமான வாழ்வு தரும் மாசிமக வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த உலகத்தை படைப்பதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒரு கும்பத்தில் வைத்து அதை நீரில் மிதந்து வர செய்தனர். அப்போது இறைவன் அந்த கும்பத்தை அம்பால் எய்ய கும்பத்தில் இருந்த கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது. அந்த இடமே இப்போது கும்பகோணம் என்று திருத்தலம் பெயர் பெற்று விளங்குகிறது. அங்கு மகாமக பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்றது. மற்ற ஆண்டுகளில் மாசி மாத மக நட்சத்திரம் என்று நாம் தெய்வங்களை வழிபட்டாலே தித்திப்பான வாழ்க்கை அமையும். குறிப்பாக சிவனின் மைந்தனான முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவது நல்லது. அன்றைய தினம் குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செய்து ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் வாரிசுகள் உருவாகும் என்பது நிச்சயம். ஒவ்வொரு மாதத்திலும் மகம் நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மட்டுமே மாசி மகம் என்று சொல்லப்படுகின்றது. மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்பது நம் முன்னோர்கள் வாக்கு. அன்றைய தினம் மலைவாளம் வந்து மால் முருகனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். நன்றி, வணக்கம்.